தமிழ் மொழியில் மேற்கல்வியை கற்க வேண்டுமெனில் மாணவர்கள் மலாயா பல்கலைக்கழகத்திற்கும் உப்சி பல்கலைக்கழகத்திற்கும் செல்லும் வாய்ப்பு மட்டுமே தற்போது உள்ளது. இந்நிலையை விரிவுபடுத்தி மாணவர்களுக்கு இன்னும் அதிகமான வாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் விரைவில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்திலும் தமிழ் பிரிவை ஏற்படுத்த முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாய்கா துணைத் தலைவரும் எய்ம்ஸின் இணை வேந்தருமான டத்தோஸ்ரீ சரவணன் தெரிவித்துள்ளார். நேற்று ஸ்லாங்கூர் மாய்கா பேராளர் மாநாட்டின் போது அவர் இதனை அறிவித்தார். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க தமிழ் மொழியை படிக்கணும்னா ஒண்ணு யூனிவர்சிட்டி மலையா போகணும், இல்ல உப்சிக்கு போகணும். இது இரண்டையும் தாண்டி நம்முடைய பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையை நிறுவுவதற்கு வேலை செஞ்சுக்கிறார். இதாங்க தலைமைத்துவம். நாளைக்கு நானும் இன்னைக்கு தூண் இல்லாவிட்டாலும் தூண் ஏற்படுத்தி பேசுறோம்ல, அதே போல ஒரு நாள் வரும் நானும் டான்ஸில் இருக்க மாட்டோம். ஆனால் இந்த கட்சியை சுமப்பதற்கு நமக்கு நிரந்தரமான சொத்துக்கள் எப்படி நிபுணர்கள் உருவாக்குறது, இந்த ரெண்டுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரே கட்சி மாய்கா மட்டும்தான். வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. இதை சொல்லி கட்சியை பலப்படுத்து. அதுக்கு அடுத்து டான்ஸோட கனவு என்ன அப்படின்னா, நாம அரசாங்கத்தில் இருக்கிறோமோ இல்லையோ சுயகாலில் நிற்கக்கூடிய கட்சியா இந்த கட்சியை மாற்றணும். ஏறக்குறைய ஒவ்வொரு வருஷத்துக்கு 20-30 மில்லியன் வருமானம் உள்ள கட்சியா இதை மாற்றணும்னா நமக்கு இந்த 3 கட்டடங்களும் உருவாகும். இந்த கட்டடங்கள் உருவாகிற காலகட்டத்தில் நான் சொல்றேன், புத்ரா வேர்ல்ட் சென்டருக்கு இணையாக ஒரு கன்வென்ஷன்ல ஒரே கட்சி மாய்கா தான் இந்த நாட்டில். டான்ஸ் விகசன நோக்கமே இவ்வளவு எங்களோட சொத்து எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி தான் நாங்க எடுத்துட்டு போக முடியாது. செஞ்சாங்க இல்ல, நமக்கு எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி இருக்கு, டேப் காலேஜ் இருக்கு, கோப் டிடேக் இருக்கு, MIT இருக்கு, கோஆபரேஷன் பக்கத்துல இருக்கு. இதெல்லாம் கட்சியோட சொத்து. அதுல ஒரு காசு எடுக்க முடியாது. ஆனா நாங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சத எங்க கண்ணு முன்னால இந்த கட்சி மேலேயே பற்றுள்ள யாரும் எடுத்துட்டு போறது நாங்க விரும்புறோம். சரியான ஆள்கிட்ட கொடுத்துட்டு போகணும் அப்படின்னா இந்த கிளைகளை சீர் செய்யும். எனக்கு ஒரு பிள்ளைக்கு படிக்க வேணும்னா எங்கேயும் போக முடியாது. ஒரே கட்சி இந்த அரசாங்கத்தால கூட நாளை காலையில் ஒரு பிள்ளைக்கு ஸ்காலர்ஷிப் கட்ட முடியாது. மாய்கால மட்டும்தான் கட்ட முடியும். இன்னைக்கு அரசியல் இல்லாவிட்டாலும் அரசு இந்த நாட்டில் இருக்கிற இந்திய மாணவர்களுக்கு நிதி கொடுக்கக்கூடிய ஒரே கட்சியா மாய்கா இருக்கு. இந்திய மாணவர்களின் கல்விக்காக நிதி வழங்கி உதவும் ஒரே கட்சி என்றால் அது மாய்காவின் MIT என்பதையும் வலியுறுத்தி நினைவுபடுத்தினார் சரவணன். இதனிடையே இன்றைக்கு இந்திய சமுதாயம் குடும்பத்தில் ஒரு பட்டதாரி எனும் நிலையை தாண்டி ஒவ்வொரு குடும்பத்திலும் நிபுணர்களை உருவாக்கும் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தொடர்ந்து கை கொடுக்கும் இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை புரிய வைத்து கட்சியை மேலும் வலுப்படுத்துவோம் என்றும் சரவணன் கூறினார்.